ஹாய் நண்பா, எல்லாருக்குமே பெரிய வணக்கம். நான் உங்கள் சந்துரு பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்கு நண்பா. நானும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கேன். ரியல்மியில் பார்த்தீங்கன்னா அந்த ஜிடி அந்த சீரீஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த நியோ சீரீஸாக இருக்கட்டும், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அவங்க கொடுக்குற ஸ்பெக்குக்கு அந்த ரேட்டுக்கு பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ரெட்மியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நோட் சீரீஸில் முன்னாடி நல்லா பண்ணிகிட்டு இருந்தானுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அவங்க வந்து அந்த ப்ரோ சீரீஸ் வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி கொண்டு போனானுங்க. அதே மாதிரி தான் ரியல்மியில் பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் சீரீஸை வந்து முன்னாடி நல்லா இருந்துச்சு. இப்போ 9, 10 ப்ரோலாம் வரும்போது ஓவர் ப்ரைஸிங் மாதிரி தெரியும். ஆனால் அந்த ஜிடி நியோ சீரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா சம்டைம் ஆஃபரில் 25,000 30,000 நல்ல ஒரு ஸ்னாப் ட்ராகன் ஃப்ளாக்ஷிப் லெவல் ப்ராசரை வச்சு லான்ச் பண்ணுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நியோ சீரீஸில் பார்த்தீங்கன்னா ரியல்மி ஜிடி நியோ 5 இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா குளோபலாக இந்தியாவுக்கு வர கொஞ்ச நாள் ஆகும். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா குளோபலாக கூடிய சீக்கிரம் லான்ச் பண்ண போகிறாங்க. இதோட ஸ்பெக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா தரமாக இருக்குது நண்பா. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் ரியல்மி ஜிடி நியோ 5 SC டிரான்ஸ்ஃபார்மர் எடிஷன், டிரான்ஸ்ஃபார்மர் படம் கூட ரீசெண்டாக வரப்போகுது. அந்த தீமை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 5 SC ஸ்மார்ட் ஃபோன் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. அது வந்து இப்போதைக்கு சைனாவில் மட்டும்தான் கன்ஃபார்ம் ஆயிருக்கு, இந்தியாவில் இப்போதைக்கு கிடையாது. பட் இந்த ரியல்மி ஜிடி நியோ 5 கன்ஃபார்மாக இந்தியாவுக்கு வந்துச்சு அப்படின்னா ஓரளவுக்கு நல்ல ஒரு ப்ரைஸிங்கில் அந்த 35 to அந்த 38 அந்த ப்ரைஸிங்கில் வச்சாலும் உண்மையிலே ஒரு வேல்யூ ஃபார் மணியாக இருக்கும். ஸோ ஓகே, இந்த டிசைன் வைஸ் பார்ப்போம். எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரே டிசைன் மாதிரி தான் இருக்குது. இந்த ரியல்மி, விவோ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐக்கூ, இவங்க 3 பேருமே பார்த்தீங்கன்னா பின்னாடி திருப்பி போட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கேமரா பம்பை 2 பெரிய சர்க்கிளாக கொடுத்துட்டு அந்த ஒரு சர்க்கிள்குள்ளே அந்த ஒயிட் ஆங்கிள் லென்ஸு மேக்ரோ லென்ஸு வச்சுறானுங்க. பிரைமரி சென்சார் மட்டும் பெருசாக இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த ஃபோன்லேயே டிசைன்றது இருக்குது. இதில் 6.74 இன்ச்சுக்கான AMOLED டிஸ்பிளே, 144 ஹெட்ஸுக்கான ரெஃப்ரெஷ் ரேட் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. 1400 பீக் பிரைட்னஸ் லெவல், அதாவது பீக் நைட்ஸ் வரைக்கும் போகுது. ஸோ டேரக்ட் சன்லைட்லேயோ இல்லை HDR கண்டென்ட் அதிகமாக நீங்கள் கன்சியூம் பண்ணும் போது அந்த பீக் பிரைட்னஸ் லெவல் போகும். மற்றபடி நார்மலாக இண்டோருக்குள்ளே யூஸ் பண்ணும்போது நல்ல ஒரு விசிபிலிட்டியான டிஸ்பிளேன்றது கிடைக்கும் நண்பா. ஸோ டிஸ்பிளே என்னை பொறுத்தவரைக்கும் நல்லா பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் பார்த்தீங்கன்னா இருக்குது. டியூவல் ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. IP68க்கான வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ஸும் பார்த்தீங்கன்னா இருக்குது நண்பா. பட் இது வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு தான் சொல்லுவாங்களே, ஒரு 1 மீட்டருக்கு மேலே தண்ணிக்குள்ளே போட்டிங்க அப்படின்னா தண்ணி உள்ளே போகும். அதே மாதிரி ரொம்ப நேரம் இருந்தாலும் தண்ணி உள்ளே போகும். இந்த மாதிரி லைட்டாக ஸ்பிளாஷ் ரெயினில் மழையில் நனைகிறீங்க அந்த மாதிரி சமயத்தில் உங்களுக்கு வந்து கை கொடுக்கும். உள்ளே யூஸ் பண்ண ப்ராசர்னு பார்க்கும்போது ஸ்னாப் ட்ராகனோட 8+ Gen 1 ஒரு ஃப்ளாக்ஷிப் லெவல் ப்ராசர் வந்து கொடுத்துருக்காங்க. 8 Gen 2 வந்துருச்சு. இருந்தாலும் போன ஜென்ரேஷன் ப்ராசரை இந்த வருஷம் நம்ம யூஸ் பண்ணால் பெரிய லெவலில் டிஃப்ரென்ஸ்ன்றது கிடைக்காது, தெரியாது நமக்கு. மற்றபடி மல்டி டாஸ்கிங் கேமிங்லாம் பார்த்தீங்கன்னா பக்காவாக நீங்கள் அந்த ஃபோனை வச்சு ஹேண்டில் பண்ணிட்டு போயிடலாம் நண்பா. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்பெக்கை வச்சு நான் சொல்லிட்டு இருக்கேன். ஃபோன் லான்ச் ஆனதுக்கப்புறம் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது, ப்ரைஸ் எப்படி பண்ணுறான், அதை பொறுத்து பார்த்தீங்கன்னா நம்ம முடிவு பண்ணிக்கலாம் வாங்குறதுக்கு. இப்போதைக்கு என்ன ஏதுன்ற டீட்டெயில்ஸ் மட்டும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே நண்பா. அடுத்தபடியாக 4600 mAhக்கான பேட்ரி, 240 வாட்ஸுக்கான சார்ஜர். ஸோ எப்படி பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா ஃபோன் 20 நிமிஷத்தில் ஃபுல்லாக ஆயிரும். பட் எதுக்கு இவ்வளோ ஓவர் ஸ்பீடுன்றது தான் எனக்கு புரியலை. பேட்ரி ஹெல்த்தை பார்த்தீங்கன்னா அது எப்படி மெயின்டைன் பண்ணுறதும் ரொம்ப கஷ்டம். ஏன்னா உள்ளே யூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா அவங்க 2300 மாதிரி தான் பிரித்து வச்சுருப்பானுங்க பேட்டரியை. டூயல் செல் பேட்டரின்ற டெக்னாலஜி 2 பேட்டரிலேயும் தனியாக ஸ்ப்ளிட் ஆகி பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஏறும். இருந்தாலும் இவ்வளோ ஸ்பீடாக போக போக எதுக்கு அப்படின்றத மாதிரி தான் இருக்குது. அதுக்கு நீ லாங் டைமாக பேட்டரியை வந்து நிற்கிற வைக்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு டெக்னாலஜி வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம். பட் இவங்க சார்ஜர் ஸ்பீடை வச்சு இன்க்ரீஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா 0 to 60 வந்துடும். அது நல்லது தான். பட் இவ்வளோ போகிறதுக்கு எப்படினாலும் சல்லுன்னு ஏறிடும். அரை மணி நேரம், அரை நாளில் பார்த்தீங்கன்னா பேட்டரின்றது வேகமாக ட்ராப் ஆயிரும். ஸோ அதுதான் கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. கேமரான்னு பார்க்கும்போது 50 மெகாபிக்சலுக்கான சோனியோட IMX890 சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. வித் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசரோட இருக்குது நண்பா. அடுத்த 2 இது பார்த்தீங்கன்னா 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைடு, 2 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ. ஸோ ஒரு 13 மெகாபிக்சல் அல்ட்ரா வைடை கொடுத்துட்டு அப்படியே விட்டுரு. அல்ட்ராவிலே பார்த்தீங்கன்னா மேக்ரோ நாங்கள் எடுத்துக்குவோம். போர்ட்ரேட் பார்த்தீங்கன்னா ஏஐ வச்சு நீங்களே பார்த்தீங்கன்னா எட்ஜஸை டிலீட் பண்ணி பேக்ரவுண்ட் பிளர் பண்ணிடுறீங்க. அப்புறம் எதுக்கு அந்த 2 அப்படின்ற ஒரு விஷயன்றது எனக்கு தெரியல. பின்னாடி பார்க்குறதுக்கும் 2 கேமரான்ற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா டிசைன் இருக்குது. என்னன்னே புரிய மாட்டேங்குது. அடுத்து செல்ஃபிக்கு 16 மெகாபிக்சலுக்கான கேமரான்றது கொடுத்துருக்காங்க நண்பா. LPDDR5X RAM, UFS 3.1 ஸ்டோரேஜ் ஆப்ஷன் இருக்குது. Wi-Fi 6, Bluetooth 5.3 அப்படின்னு சொல்லிட்டு லேட்டஸ்ட்டாக என்னென்ன ஃப்ளாக்ஷிப்பில் இருக்கோ எல்லா ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க.
ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவுக்கு வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வாங்குவீங்களா அப்படின்றத சொல்லுங்கள். ஸ்பெக்கை வச்சு என்ன முடிவு பண்ணுவீங்க, ஸ்பெக்கை வச்சு வாங்கலாமா, நம்மளோட சூஸ் லிஸ்ட்டில் வச்சுருப்பீங்களா அப்படின்றத மட்டும் சொல்லுங்கள். ஃபோன் அஃபிஷியலி இந்தியாவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம ப்ரைஸிங் வச்சு என்ன இதுன்றதை முடிவு பண்ணிக்கலாம். ஸோ ஓகே நண்பா, ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலை லைக் அண்ட் ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இன்ஸ்டாகிராம் டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க்கும் நான் கீழே தரேன், மறக்காமல் அதிலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க நண்பா. மேற்கொண்டு இது பண்ணுற சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம், பை பை.